இது நர்சூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் அண்ட் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான சில பேரை நான் இன்டர்வியூ பண்ண போறேன் அண்ட் அவங்க எப்போ காஃபி வித் டிடிக்கு வந்தாலும் அதில் ஒருத்தர் வந்து இட்ஸ் an absolute joy to have him and one of my favorite person அவர் and he is one of nation's best and அவர் கூட வந்திருக்கிறவரும் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் அண்ட் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல இப்போ ஒரு படம் வரப்போகுது ஸோ ஐம் ஷூர் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் த நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர் மிஸ்டர் தனுஷ் அண்ட் டிரெக்டர் பிரபு சாலமன். Very happy to welcome National Award winning actor Dhanush sir. Welcome sir and of course director Prabhu Solomon. ரொம்ப நன்றி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. And Prabhu sir உங்ககிட்ட தான் first கேள்வி கேட்க போறேன். ஒரு படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். கஷ்டமான வேலை படம் எடுக்கிறது. அதுலயும் கஷ்டமான விஷயத்தை வச்சு தான் நீங்க படம் எடுக்கிறீங்க. இந்த சின்னதா வத்தி போட்டு இந்த சைஸ்ல தான் எதையும் வச்சு படம் எடுக்கிறேன். வச்சா ஒரு யானை, அவ கடல், அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின். படம் எடுக்கிறதே கஷ்டம். அதில் இந்த மாதிரி பெரிய பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் படம் எடுக்கும்போது அது என்ன உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் அது மேலே? பொதுவாக 3 சலிக்காத பிரம்மாண்டங்கள்னு சொல்லுவாங்க. கடல், யானை, ரயில். இது எப்போ பார்த்தாலும் எல்லாம் ஓடி வந்து வெளியில் நின்றுவோம். ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை கிராஸ் பண்ணால் குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து சிக்னல்ஸில் டாட்டா காட்டுங்க. அதில் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன். ஸோ இந்த ரயிலுன்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 10 யானையை கட்டி இழுக்கிற வேலை தான். இது சாதாரண வேலையே கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா எல்லோரும் கையிலையும் வந்ததுனால அதை தாண்டின ஒரு 11th ஆங்கிள் ஒன்று இருக்கணும். அப்போ தான் உள்ளார வராங்க. தியேட்டருக்குள்ளே ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி போடுறப்ப என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. இதெல்லாம் இருந்தால்தான் அவங்கள நீங்கள் உள்ளார கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த பேக்கிங்க்கு வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டங்கள் தேவைப்படுது. ஸோ எல்லாரோடைய கோஆப்ரேஷனும் அதுக்குள்ளே இருக்கிறப்போ இந்த மேஜிக் நடக்குது. யா இட்ஸ் a மேஜிக். நீங்கள் பண்ணுறது ஒரு படம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் ஒரு மேஜிக். அண்ட் எவ்ரி டைம் உங்களுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஒரு இமோஷன் இருக்கும். ஒரு ட்ராமா ஜானர், அது வந்து ஒரு த்ரில்லராக இருந்தாலும் ரொமான்டிக்கான ஒரு படமாக இருந்தாலும் அதில் ஒரு ட்ராமா ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். ஸோ தனுஷ் சார் ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்கல்ல, ஓகே பிரபு சாலமன் சார் இப்படி தான் இருப்பார், இதெல்லாம் தான் நமக்கு தருவாருன்ட்டு. நீங்கள் போனப்போ அது மாதிரி இருந்ததா, அதை விட பெட்டராக இருந்ததா, எப்படி இருந்தது? எனக்கு கும்கி கதை வந்து வெற்றிமாறன் சொன்னார். அப்போது அந்த கதையை கேட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன்னா, இது வந்து என்கிட்ட வரல இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னா எனக்கு டெய்லர் மேடாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அஃப்கோர்ஸ் அது விக்ரம் பிரபு இப்போது எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டாரு. இட்ஸ் அ மேசிவ் ஹிட் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். பட் ஒரு செல்ஃபிஷாக ஒரு நடிகனா எனக்கு இந்த கதையே என்கிட்ட வரல அப்படின்னு ஒரு 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 இது இருந்தது, ஒரு ஆதங்கம் வந்துச்சு. ஸோ அப்போவே எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுக்கான தருணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்தது. எனக்கும் பிரபு சாருக்கும் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போது ஒரு ட்ரெயினில் நடக்கிற ஒரு கதை, அவ்வளோதான் சொன்னார். நீங்கள் எப்போ டேட்டுன்னு சொல்லுங்கள் சார், நான் வரேன்ட்டு. எனக்கு வேறு எந்த கதை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் சீரியஸாவா? கதை கேட்கல. உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இந்த இடம் ரொம்ப ஃப்ராங்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த பதில் இருக்குல்ல, நீங்கள் எப்போ டேட் சொல்லுங்கன்றது தான் இந்த திரைப்படம் இவ்வளோ தூரம் நகர்ந்து வந்து நின்னதுக்கு காரணமே. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அப்ஜெக்டிவாக இருக்கிறத எனக்கு வந்து சொல்ல தெரியாது பெருசாக. உண்மையிலுமே எனக்கு வந்து A to Z வந்து நரேட் பண்ண, ஏன்னா அதுக்குள்ளே மியூசிக் இருக்குது, அதுக்குள்ளே வந்து பேக்ட்ராப்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ சும்மா சொல்கிறாருங்க. இவர் பயங்கரமாக நரேட் பண்ணுறாரு. இப்படி தான் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். எனக்கு சரியாக நரேட் பண்ண வராதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் கேரவனில் வந்து அப்போ தான் எனக்கு ஃபுல் ஸ்டோரி சொல்கிறாரு. ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் கேரவனில் வந்து ஒரு 1 hour நரேட் பண்ணார். அவ்வளோ அழகாக நரேட் பண்ணார். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேட்டர்ஸ் ஆஃப் சீன். சூப்பராக நரேட் பண்ணுறாரு. ஆனால் அப்படி சொல்கிறாரு, எனக்கு அதை கரெக்டாக சொல்ல தெரியாது. இல்லை சார், சில பேர் வந்து அதையும் தாண்டி செம்ம பர்ஃபார்மர் அது. பயங்கரமாக நடிப்பார், செம்மையாக நடிச்சு காட்டுவார். நான் அவர் தான் மிமிக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல படத்தில். அவர் என்ன பண்ணுவாரோ அதை அப்படியே மிமிக். எனக்கு இது என்னென்னா மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். எனக்கு என்னென்னா எல்லாமே 3 படங்களும் பார்த்தீங்கன்னா கயல் வரைக்கும் எல்லாமே புதுமுகங்கள். நான் விக்ரம் பிரபு கிட்ட சொன்னதும் அதுதான், நீங்கள் எதுவுமே டென்ஷன் ஆகிக்காத, நான் எனக்கு பொம்மன்ற கேரக்டர் இது, அதை நான் உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன், அதை நீ அப்படியே பண்ணிடுப்பா நீ இப்போ அப்படின்றப்ப அதோட ஹேண்ட்லிங்கே வேறு. பட் இங்கே இவர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் ஆக்டர். அவர்கிட்ட இந்த கேரக்டர் பூச்சியப்பன்ற கேரக்டர் நான் ஃபஸ்ட்டு டே சொன்னேன். அவரோட ஆட்டிடியூடு சும்மா ஒரு வீடியோ கிளிப் தான் காட்டினேன். முத நாள் நம்ம பூச்சியப்பன் இப்படி தான் நடப்பாப்புல, இப்படி தான் சேல் பண்ணுவாப்புல, இப்படி தான் பேசுவாப்புலன்னா
அது நான் லாஸ்ட் டே முடிக்கிற வரைக்கும் அந்த அளவு மீறவும் இல்லை, அதுலேருந்து கீழே இறங்கவும் இல்லை. அது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் புதுமுகங்களை வச்சு நான் செய்கிறப்ப என்னன்னா டெய்லி அதை நான் ஞாபகப்படுத்தணும். ஓகே. அண்ட் சார் நாங்க கேள்விப்பட்டோம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டுனா பயம் அப்படின்னு, அப்படியா? எனக்கு வெர்டிகோ இருக்கு. என்னன்னா ஒரு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்தது ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி. ஒரு ஒரு ஃபேன்ஸ் மீட்ல நான் ஒரு 15-16 ஃபீட்லேருந்து கீழே விழுந்து என் லெஃப்ட் ஆர்ம் உடஞ்சி போச்சு 2. அதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஸ்டூல் மேல் நின்னா கூட எனக்கு ஒரு கிடினஸ் வந்துடும், தலை சுத்தம். எப்படி சார் இந்த ட்ரெயின் மேல? இல்லை பட் சார் எனக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. லாஜிக் தாண்டி ஒரு சில இடத்துலலாம் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. பட் அதையும் கூட எனக்கு முழுசாக இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல மேலே ஏறணும் அப்படின்னா முதல்ல அவர் ஏறுவார். முதல்ல அவள் ஏறி நல்லா சுற்றி தட்டி குதிச்செல்லாம் பார்த்துட்டு இது சேஃப் சார் வாங்கன்னு சொல்லி அவரே என் கையை பிடிச்சி தான் மேலே கூட்டி கொண்டு போய் அங்கே நிற்க வைப்பார். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சேஃபாக என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அதுலலாம் ஏன்னா எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் ஹி மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். இட்ஸ் ஆல் இந்த மைண்ட் மாதிரி. இல்லைங்க, நீங்கள் இந்த ஒரு மனிதர் பட்ட கஷ்டத்தை கூட கம்பேர் பண்ணால் இதெல்லாம் 1% கூட கிடையாது. இந்த மொத்த நீங்கள் சொன்னீங்கல்ல 10 யானையை கட்டி இழுக்கிறதுனால அந்த இழுக்கிறது அவர் தான், அந்த இன்ஜின் அவர் தான், ட்ரெயினோட இன்ஜின் அவர் தான். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா என்னன்னா இல்லை என்னன்னா அவரு நான் சொல்லி முடிச்சோன்னே அவர் சொன்னார் சார் எனக்கு வெர்டிகோ இருக்குது அப்படின்னாரு. அப்போ நாம் வந்து சில விஷயங்கள் இப்போ நான் கிளிஃப் ஹேங்கரோட மேக்கிங் இதெல்லாம் பார்க்குறப்ப அதில் படிச்சிருக்கேன். சில்வஸ்டர் ஸ்டாலினுக்கு வந்து வெர்டிகோ இருக்குது. ஆனால் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா மலையில் தொங்கிக்கிட்டே தான் ஸ்கிரிப்ட். அப்போ அவர் ஊஸ் அவுட்லாம் ஆகிடுவாராம், சில சமயத்தில் பிளாக் அவுட் ஆகிடுவாராம் டோட்டலாக. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் சில அந்த அந்த உச்சம் ஒன்று இருக்கும் ஒரு இதுக்கு. ஆனால் இவர் அதை லைட்டாக ட்ராவல் பண்ணி எனக்கு ஈஸி பண்ணிட்டார். அதான் உண்மை. அந்த ட்ரெயின் மேலலாம் அப்படி ஓடி என்ன சார் இது மேலே இல்லை அதிலலாம் நான் சமயத்தில் என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏறணும்னு என்னாச்சு, நல்ல பனி மழை வேறு, காலைல பனி கொஞ்ச நேரத்தில் மழை, ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம உஷார் என்ன பண்ணுவோம், டக்குன்னு ட்ரெயின் நான்லாம் உட்காந்து தான் கேமரா, இவங்கெல்லாம் ஓடணும் வேறு. ஆமாம், இதில் வேற ஒரு ரியல் மிஸ்ட் வேறு சில இடத்துல எங்களை கிராஸ் பண்ணுது வேறு, ஒயிட்டிஷ் ஆகிடும் எல்லாமே, ட்ரெயின் வேறு மூமெண்ட்டில் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு யூகத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் செஞ்சு ஆகணும் எல்லாருமே. ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, அது பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. அது பின்னாடி விஷயங்கள் கேட்டா கொடூரமா இருக்கு, இவ்வளோ கஷ்டமா இருக்கு. டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் ரொம்ப சிரமமான விஷயம் அது. எவ்வளோ சப்போர்ட்டிவ் உங்களோட ப்ரொடியூசர்? ஏன்னா நீங்க 2 hour தான் ஷூட் பண்ண முடியுங்கிறீங்க, ஒரு நாளைக்கு பர்மிஷனே 5 hour தான் சொல்றீங்க. எவ்வளோ சப்போர்ட்டிவ் இருந்தாரு? சத்யஜோதி ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சார் வந்து அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துட்டாரு. அவங்க பார்க்காததா இல்ல இவ்வளோ படம் பண்ணி. இன்னொன்று அவங்களோட எல்லா ஃபிலிம்ஸும் ட்ரெயின் ஸ்பெஷாலிட்டி, 3ஆம் பிறையிலேருந்து இதயம்லேருந்து. ஸோ ட்ரெயின்னோன்னு அவங்க எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஓகே ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, நீங்கள் வச்சு பண்ணிடுங்க சார் அப்படின்னா. பட் அதெல்லாம் என்னன்னா பிகினிங், இன்டர்வல், கிளைமேக்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. என்டையர் ஃபிலிமே ட்ரெயின். ஸோ தே கேவ் மீ லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவர் எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி சொல்கிறது மற்ற விஷயம் நிறைய. எனக்கு திடீர்னு சவுத்தில் போய் அன்றைக்கி கடலூர்லாம் எடுத்தேன் பிளேட் ஷாட்ஸ் எல்லாம். ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் உடனே ட்ரிச்சியில் பேசி உடனே ரெக்டிஃபை பண்ணி எங்களுக்கு அந்த ட்ராலி வண்டிலாம் ரெடி பண்ணுறது. ஸோ யூ வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி லிபரல் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். 2 பேருமே செப்பரேட்டாக பார்த்தாலே உங்களுடைய படத்தில் சாங் சூப்பராக இருக்கும், இவருடைய படத்தில் சாங் அமேசிங்காக இருக்கும். நம்ம அதை பற்றி கேட்கவே வேண்டாம். பட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த எமோஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நாங்களாம் அப்படி அப்படியெல்லாம் அழுகுற அளவுக்கு நீங்கள் ஒரு படமாக எங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். ப்ளீஸ் அதை விட எங்களுக்கு உண்மையாக சொல்லுங்கள். அட்லீஸ்ட் எங்கிட்ட பண்ணுவாது உண்மையாக சொல்லுங்கள். இல்லை அப்படி இல்லை, என்ன ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல தான் சாங் வச்சுருக்கோம் நம்ம. எனக்கு இதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா போன உசுறு வந்துருச்சுன்னு ஒரு சாங் இருக்கும். அதோட சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்க்குறப்ப அதை நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துல சில இடத்துல சில கொரியோ தேவைப்பட்டுச்சு மைண்டுக்கு, பண்ணலாமா வேண்டாமா சார். அப்போ கூட சார் இந்த இடத்துல இது வரைக்கும் அவ்வளோ யதார்த்தமாக போயிட்டுருக்கோம், இந்த இடத்துல இல்லை சார், இந்த இடம் கேட்குது, மைண்டு கேட்குது. ஏன்னா அது நானும் ஒரு ஆடியன்ஸாக சைடில் கேமரா பக்கத்தில் நின்று சில இடங்கள் எடுத்துக்கிட்டு இருப்போம் நம்ம. அப்போ இந்த இடத்துல விசில் அடிக்க தோணும்ல, இந்த இடத்துல ஆடினா நல்லா இருக்கணும், அது கேட்குது மைண்டு. சரி பண்ணுங்க நீங்கன்னு. ஸோ அது பண்ணி நம்ம எடிட் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா வந்திருக்கு. சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம், பட் இன்னொருத்தவங்களும் காத்துட்டு இருக்காங்க. அவங்களையும் வெல்கம் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்துட்டாங்கன்னா நீங்கள் 3 பேரும் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் வெல்கம் பண்ண போகிறவங்க வந்துட்டு இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்த அன்றைக்கே எங்கள் எல்லாருக்குமே தெரியும், we've got a brilliant ஹீரோயின். அவங்க சூப்பராக இருக்காங்க பார்க்க, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாங்க, ரொம்ப அழகாக நடிப்பாங்க.
அண்ட் இது எல்லாத்தை விட ரொம்ப அழகா தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. வெல்கம் கீர்த்தி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரிட்டியா இருக்கீங்க. எப்பவுமே சொல்லணும்னு நினைப்பேன். At last I got a chance to tell you that. Thank you so சொல்லுங்க much. கீர்த்தி, how it is to work with D sir and Prabhu sir. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் டே நான் மீட் பண்ண போது சார் வருவார், அந்த டைலாக் பேப்பர் இப்படி பார்ப்பாரு, அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவார். நம்ம அங்கே உட்காந்து 1 மணி நேரமாக படிச்சுட்டு இருப்போம் பேப்பரை, அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி பார்த்து என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் சார் வந்து இவ்வளோ ஈஸியாக இப்படி வந்து பண்ணிட்டு போயிடுவார். பிரபு சால்மன் சார் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் மீட் பண்ண போது சார் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஸோ மீட் பண்ணதுக்கு முன்னாடி நானே டிசைட் பண்ணிட்டேன், ஓகே நான் தான் ஹீரோயின் போல் அப்படின்னாரு. ஓகே நான் தானே முடிவு பண்ணிட்டேன், சார் நான் தானா அப்படின்னு. அதெல்லாம் நான் அப்படி சொல்ல மாட்டேம்மா, நீ முதல்ல வா உன்னை மீட் பண்ணோம் அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி கால் பண்ணிட்டு வரத்துக்கு முன்னாடி மேக்கப்லாம் போட்டு வராது அப்படின்ட்டார். அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி எனக்கு. சரின்ட்டு போனேன். அப்புறம் போனதுக்கப்புறமா சார் கதை சொன்னார். கதை சொன்னதுக்கப்புறமா எனக்கு அப்படி உங்களுக்கு சொன்னாரா? எனக்கு கதை இங்க வந்து கிளப்பி விடுறாங்க பாருங்க. சார் எனக்கு கதை நல்லபடியா ஸ்மூதா போய்கிட்டு போயிட்டு இருக்கிறப்ப தடம் புரளுது. ஆமா அக்கவே ராணி வேற ஃபுல்லா சொன்னாரு, எதுவுமே விடாம. அவங்களோட கேரக்டரைசேஷன். ஏமா இப்பதான் நான் வந்து கதையே ஷூட்டிங் ஆரம்பிச்சு 4 நாள் கழிச்சு போய் சொன்னதா இவ்வளவு பெரிய நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்க என்னடானா இப்படி ஒண்ணு சொல்றீங்க. சரி ஓகே, எது உண்மைன்னு கண்டுபிடிப்போம் சார். நம்ம இல்ல நான் சொன்னது வந்து அவங்க கிட்ட உண்மையிலுமே சொல்றேன், கேரக்டரைசேஷன் தான் சொன்னேன் நான். சரோஜான்ற கேரக்டர் ஏபிசி இது இப்படி டிராவல், அதை டீடைல்டா சொன்னேன் நான். அதுதான் கதை சார். சரி, இவங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. பயங்கரமா பேசுறாங்க. ஆமா இல்லை அப்படி சொன்னார். ஸோ அங்கேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அப்போது எனக்கு தெரில, சரி சார் நான் தானா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. அப்போ நான் கேட்டேன், சரி சார் இப்போ நான் தானா கதை சொல்லி முடிஞ்சேன். நீ தான்மா கன்ஃபார்ம் அப்படி நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே சொன்னார். ஓகே ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாப்பி ஆகிட்டீங்க அதில். ஓகே சூப்பர். ஸோ பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் இவ்வளோ நேரம் எவ்வளோ இந்த படத்துக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அண்டு ட்ரெய்லர் பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து அப்படி இருந்தது. ஐம் ஷுர் அது படம் பார்க்கும்போதும் எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த நாங்கள் கொடுக்குற அந்த 120 ரூபாய்க்காக நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்கன்னு நினைக்கும்போது நிஜமாவே அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது உங்களுக்கும் உங்களுடைய நடிகர்களுக்கும். ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த ரெஸ்பெக்டோடு நான் இப்போ உங்களுக்கு நன்றிகள் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். வெல்கம் பேக். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். அண்ட் இப்போ கீர்த்தி சுரேஷ் அண்ட் தனுஷ் சார் என்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ ஹாப்பியான ஒரு செக்மெண்ட், அதாவது ஃபோட்டோ மெமரிஸ், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. ஸோ உங்களுக்காக ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்த உடனே என்ன மெமரிஸ் உங்களுக்கு தோணுது நம்ம அதை பேசலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தனுஷ் சார் உங்ககிட்ட இருந்து. ஓகேவா? ரெடி டி சார், பார்க்கலாம். கௌதம், இப்போ நெக்ஸ்ட்டு அவர் கூட படம் பண்ணிகிட்ருக்கேன். என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னு ஒரு படம். ஆல்மோஸ்ட் ஒரு 80% கம்ப்ளீட். கௌதம் உங்களுக்கு நிறைய ஒரு ரொம்ப ஸ்டைலிஷ் ஃபில்ம் மேக்கர் அண்ட் சிரமப்படுறாரு. நம்மளையும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக காட்டணும் அப்படின்னு. ஆமாம், நம்ம பரலோக்கல்ல நம்மளை வச்சு அவர் அப்படியே. அவருக்கு என்ன சார் ஒரு ப்ளூ ஷர்ட் மேல அப்படி ஒரு லவ் தெரில, எனக்கும் தெரில. ப்ளூன்னா அவருக்கு அப்படி ஒரு பிரியம். வெரி கிளியர், குட், சூப்பர் டெக்னீஷியன். அழகாக அவருக்கு என்ன வேணுங்கிறது கரெக்டாக தெரியும், அது மட்டும்தான் எடுப்பார். ஒரு சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் உங்கள் சீனை ஆல்ரெடி மைண்டில் எடிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அது என்ன வேணுமோ அதை மட்டும் கிளியராக எடுப்பாங்க, கரெக்டாக எடுப்பாங்க. அது ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நான் ஆக்டர்ஸ் டிலைட் கௌதம் டு ஒர்க் வித். யா, ஹீஸ் வெரி கிளியர், ஹீஸ் வெரி கூல் அண்ட் சில். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஆஸ் அ பர்சன் இஸ் வெரி சில்ட் அவுட். ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக இருப்பார். அப்படியா? யா, நீங்க சொல்லும் போது எனக்கு அதுல இருந்து வேற என்னமோ எடுக்க தோணுதுன்னு நினைக்கிறேன். என்ன எடுத்தீங்க தெரியல, நம்ம அவர்கிட்டயே கேட்டலாமே. சார், ஹலோ. நீங்க சொல்றது எல்லாம் அவர் கேட்டுட்டு தான் இருந்தாரு. ஐயோ, ரொம்ப கேவலமா. ஐயோ அப்படியா? மட்டும் கேட்டுச்சு. நல்லது மட்டும் சொன்னாரு. வெல்கம் கௌதம் சார், thank you so much for joining. Not at all, my pleasure, Didi. And Dhanush sir பத்தி சொல்லுங்க. Generally, I'm saying the superlative actor. I've kept telling you that also. Very raw, very natural. And the first take a தாண்டி என் தெரிஞ்சு அவர் வச்சு எடுக்கவே கூடாது. ஒரு மேஜிக்கான ஒரு ஃபர்ஸ்ட் டேக் அவர் கொடுப்பாரு. And such an easy actor to work with. It's actually a pleasure to work with him, seriously.
So nice. Thank you, sir. So அவருடைய தொடரி அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. So why don't you wish him, sir? Yeah, in fact, அவர் எல்லா படமும் நான் தியேட்டர்ல பார்த்துருக்கேன். And we go back a long way. நிறைய பண்ணலாம், இதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். பட் திடீர்னு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, சும்மா படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னப்போ எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு கேட்டாரு. அண்ட் ஐ நோ ஹி ஹேட் தொடரி அண்ட் புடி ஆக்சுவலி வெயிட்டிங் டு ரிலீஸ். ஃபைனல் தட் இந்த படம் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஐ கிவ் தட் மச் ரெஸ்பெக்ட் தட் ஒன்ஸ் ஹி ஃபினிஷஸ் தி ரிலீஸ் ஐ ஆல்சோ கம் அவுட் அப்படின்னு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தொடரி. தி ட்ரெய்லர் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா அவர் வந்து படம் ஃபுல்லா பயங்கர காமெடி இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்றாரு. ரியலி இன்ட்ரெஸ்டட் வாட் இஸ் இட் ஆல் அபௌட். ஆல் தி பெஸ்ட் அனுஷ் ஃபார் தொடரி. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you very, very much, sir. Thank you so much for joining. Thank you. Thank you. Nice, nice. ரொம்ப நல்லது. Next picture, please. எங்க ஆரம்பிக்கணும்? நான் சரண்யா மேடம் ஸ்டார்ட் பண்றேன். ஈஸிலி இந்த பிக்சர்ல இருக்கிறதுலே பெஸ்ட் ஆக்டர் அவங்க தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் சரண்யா மேடம் இஸ் அ டிலைட் டு ஒர்க் வித். அவங்க என் ஷாட் முடிஞ்சிட்டுனா கூட அவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னா நான் மானிட்டர் முன்னாடி உட்காந்துப்பேன். நான் போக மாட்டேன், கேரன் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், உட்காந்து ரசிப்பேன். அவங்க நடிக்கிறத ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். போவேன், அங்கேருந்து நகரவே தோணாது. வெரி வெரி ஸ்வீட் பர்சன். இன்னும் ஐ வில் ஒர்க் வித் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். நிறைய படம் அவங்களோட நான் ஒர்க் பண்ணுவேன் கண்டிப்பா. அண்ட் ஐ லவ் ஹர். ஐ சிம்பிளி லவ் ஹர். அண்ட் நீங்க சொல்லுவோம் ரொம்ப பாசிட்டிவ் பர்சன். நிஜமாவே இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது விஐபியில் அவங்க தொடப்பத்தால எல்லாம் அடிப்பாங்க. அப்போ கூட அது ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கும். எப்படி தொடப்பத்தால அடிக்கிறது கூட பாசிட்டிவா நடிக்க முடியும்? அவங்க செம்ம காமெடி பண்ணாங்க. நான் எப்படி உங்களை எப்படி நான் அடிக்கிறது, தொடப்பத்தில் போய் ஐயோ எனக்கு நான் படுமே வலிக்குமேலாம் சொல்லிட்டு ஆக்ஷன் ஒன்றா பட்டுன்னு அடிச்சிட்டாங்க. பொன்னீர் இருந்துச்சு. மேடம் என்ன மேடம் நீங்கள் பேசுனதெல்லாம் பார்த்தா அடிக்கவே மாட்டீங்க, பக்கத்தில் தான் சைடில் தான் அடிப்பீங்கன்னு பார்த்தா சொல்லி நடிச்சிட்டிங்க. இல்லை ஒரே டேக்கில் ஓகே ஆனும்ல அப்படிங்கிறாங்க. வெரி வெரி ஸ்வீட் அண்ட் வெரி இன்னசென்ட். ஐ லவ் ஹர். ஷீ இஸ் a beautiful person. And then Trisha, she's my best friend. இண்டஸ்ட்ரியில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் ட்ரிஷா. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கு மேலே சொல்கிறேன். ஷீ இஸ் தி பெஸ்ட். இஃப் ஐ ட்ரஸ்ட் somebody, I trust her. She's my best friend. And Amy is a terrific performer. அண்ட் தங்கமகன் அப்போ நீங்கள் தமிழ் லைன்ஸ்லாம் அவங்க ப்ராம்ப்டிங் எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க. இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணி ப்ராம்ப்டிங் இல்லாமல் தான் பேசுவாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி ஸ்வீட் கேர்ள். சோனம் இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே வரும்போது சரி அங்கே போகும்போது சரி ஃபஸ்ட்டு படத்தப்போ நம்ம லுக்ஸை கேவலமாக பேசுகிறது தான் வந்து எல்லாருக்கும் ஒரு பழக்கம். அது அங்கேயும் இருந்தது. ஃபஸ்ட்டு ராஞ்சனா ட்ரெய்லர் வரும்போது இவன் ஹீரோ கருப்பாக இருக்கா ரிக்ஷாக்காரப்பாக இருக்கா, இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்மளை எல்லாம் பேசுவாங்க. ஸோ ப்ரெஸ் மீட்லாம் நடக்கும் இல்லைங்களா, இன்டர்வியூஸ் ப்ரெஸ் மீட்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் சி த வே யூ லுக் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா சோனம் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுவாங்க. வெயிட், வாட் இஸ் ராங் வித் திஸ் லுக்ஸ் அப்படின்வாங்க ஃபஸ்ட்டு. அப்படி டிஃபெண்ட் பண்ணும். ஷீ ஸ்டுட் அப் ஃபார் மீ. ஷீ டுக் கேர் ஆஃப் மீ ஸோ வெல். ஏன்னா எனக்கு அந்த வேர்ல்டு புதுசு இல்லைங்களா, யாருமே தெரியாது. அவங்க அவ்வளோ நல்லா என்ன ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அவசியமே இல்லை, ஆனால் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஆனஸ்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். இருந்தால் யூ வில் நோ ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன். கீர்த்தி சுரேஷ் இங்கே தான் இருக்காங்க. இங்கே இருக்கீங்களா? அதனால அந்த போட்டோ போடுறீங்க, நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு அவர் என்னதான் கேவலமா மனசுல நினைச்சிட்டு உங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. கீர்த்தி ஷீ இஸ் a bundle of talent and நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஷீ இஸ் வெரி டேலண்ட். Thank you sir. Thank you. வெரி குட் டேலண்ட். அந்த தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு டாப் போறதுல நமக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ஐ விஷ் ஹர் தி பெஸ்ட். சமந்தா எனக்கு அவங்க ஆக்ட்ரஸ் அதுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த பொண்ணு இவ்வளோ சின்சியராக இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக அவங்க ஒர்க் அவுட் வந்து நைட்டு 1 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சால் கூட ஸ்ட்ரெயிட்டாக ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் போய் படுப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அவ்வளோ சின்சியர். காஜல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. லொட பேசிக்கிட்டே இருப்பாங்க. மனசில் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப இன்னசென்ட் அண்ட் வெரி டு த பாயிண்ட். நைஸ் கேர்ள் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட். அமேரா தஸ்தூர் அகெயின் இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் ரொம்ப விளையாட்டுத்தனம், சுட்டி, அண்ட் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அப்படி இப்படின்னு ஒரு 12 வயசு பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. வெரி ஸ்வீட் கேர்ள். நயன்தாரா அவங்களுக்கு
ஒருத்தவங்களோட ஒரு ஒரு பிடிச்சிருச்சு, அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. என்ன வேணா பண்ணுவாங்க. அது என்னவா வேணா இருக்கட்டும். எனி எக்ஸ்ட்ரீம் அவங்க போவாங்க. ஐ ஹவ் டன் ஒன் ஃபில்ம் வித் யாழினி நீ மோகன். மோகினி. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃபில்ம் ஆல்சோ. நாங்க ஒரு பெரிய டீம், பியூட்டிஃபுல் டீம். ஐ விஷ் ஹர் ஆல்சோ ஆல் தி வெரி பெஸ்ட். அதான் சார் உங்களுடைய ஃபோட்டோ. எனக்கும் இந்த மாதிரி கஷ்டமா இருக்குமா? உங்களுக்கா? ம். சே உங்களுக்கே ஏன் கஷ்டமா இருக்கு போகுது. உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா குடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. எங்க போடுங்க. ஆக்சுவலாக பிரியதர்ஷன் அப்பாவோட ஃப்ரெண்ட் அவர். ஸோ பிரியன் அங்கிள் அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டர். ஸோ அவரோட 30 இயர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் இது துபாயில். ஸோ அந்த டைத்தில் எடுத்த பிக்சர் இது. ஓகே. ஸோ உங்க பேரண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அப்பா அப்பா மலையாளத்தில் இஸ் அ ஃபிலிம் ப்ரொடியூசர். அப்பாவோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து அப்பா, மோகன்லால், பிரியதர்ஷன், எம்ஜி ஸ்ரீகுமார் இவங்கெல்லாம் ஒன்றா வந்து ஒரு கேங். எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க ஒன்றா படித்தவங்க. ஓ. பிரியன் அங்கிளோட ஃபர்ஸ்ட் மூவி, லால் அங்கிளோட ஃபர்ஸ்ட் மூவி, அப்பாவோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இட் வாஸ் ஆல் டுகெதர். ஒரே மூவி. ஸோ அந்த மாதிரி தான் நான் மலையாளத்தில் என்னோட ஃபர்ஸ்ட் படம் கீதாஞ்சலி நடித்த போது உன்னோட பொண்ணு நடிக்கும்போது எங்கள் படத்தில் தான் ஃபஸ்ட்டு நடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ லால் அங்கிள் வாஸ் த ஹீரோ இந்த மூவி. பிரியன் அங்கிள் டைரக்ட் பண்ணார், நான் நடித்தேன். அப்பாவோட பேனர் பேர், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் ரேவதி கலாமந்தர். ரேவதி அக்காவோட பேர். அம்மா தமிழில் தான் அம்மாவோட ஃபர்ஸ்ட் படம் ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் படம் பண்ணாங்க. அண்ட் மலையாளத்தில் தான் ஷீஸ் டன் அரௌண்ட் 100 மூவிஸ். ஸோ மலையாளத்தில் தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா இஸ் அன் ஆக்ட்ரஸ். That's so nice. Next picture please. Vijay sir. விஜய் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். நான் வந்து ரீசெண்டாக தெரி பார்க்கும்போது கூட நான் வந்து தியேட்டரில் உட்காந்து கத்துன்னு கத்திட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. நான் சார் வந்து ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணது எப்போனா, நான் படிச்சுட்டு இருந்த டயத்தில் ட்ரிவாண்ட்ரம் வந்திருந்தார். போக்கிரியோட சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ அவர் பக்கத்தில் தாஜில் தங்கியிருந்தார். அதுக்கு பக்கத்தில் தான் என்னோடய வீடு. ஸோ அவர் அங்கேருந்து கையெல்லாம் காட்டுவார் இப்படி. ஸோ அப்படியே கூட்டம் கூடி நிற்கும். நானும் இங்கே என் பால்கனிலேருந்து இப்படி கையெல்லாம் காட்டுவேன், கத்துவேன். ஸோ த டிப்பிக்கல் ஃபேன் மூமெண்ட். ஸோ எனக்கு நான் இன்றைக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஐ ஆல்மோஸ்ட் ட்ராவல்டு. இப்போ ஹாஃப் மூவி முடிய போகுது. பட் இன்றைக்கும் நான் அவர் பக்கத்தில் உட்காரும்போது எனக்கு அந்த ஒரு ஃபேன், அவர் கோ ஆக்டர் அப்படிலாம் தோணல. நான் அவரோட ஃபேன் இப்போவும். அண்ட் ஐ மீன் ஸோ அந்த ஒரு ஃபீல். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் கூட ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் டே இங்கே தான் நான் மீட் பண்ணுறேன் அவரை. ஓகே. பூஜையில் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி அவர் என்னோட 1-2 இன்டர்வியூஸ் பார்த்துருக்காரு. ஸோ நல்லா இருக்கு, நல்லா நல்லா பேசுகிறீங்க அண்ட் நல்லா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். அது வாஸ் ஃபர்ஸ்ட் திங் அவர் சொன்ன விஷயம் அதுதான். ஸோ அது மறக்க மாட்டேன். ஸோ வெரி ஹாப்பி. Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். ஓகே இப்போ ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யார் விளையாடுறீங்க? ஓகே சார் ஃபோட்டோ நான் ஃபர்ஸ்ட் பேசினேன்ல. போட்டோ சார் தானே ஃபர்ஸ்ட். சீனியாரிட்டி வைஸ் தான் சார் தான். இல்ல போட்டோ சார் தான் ஃபர்ஸ்ட் சொன்னா நீங்க தான் ரேபிட். நீங்கள் அவர் சைடா? நான் எப்பவுமே அவர் சைடு தான். என்ன பண்றது? ஐயோ தப்பான ஆள்கிட்ட பார்த்து இந்த கொஸ்டினை கேட்டேன். எனக்கு நான் வந்ததில்லை உங்கள் ஷோவில். ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அவருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரே சால சுலபமா கேட்டிருக்கேன். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அவர் இது ஏங்க நீங்க நீங்க ஒண்ணு பண்ணீங்களே. போட்டோ பத்தி தானே சொன்னீங்க. போட்டோல இருக்கிறவங்க பத்தி சொல்ல சொன்னீங்க அப்படின்னீங்களே. பாவம் அந்த பச்சை புள்ள இவ்வளவு சீசன் வந்து ஒரு வாட்டி கூட அப்படி என்ன கேட்டு ட்விஸ்ட் பண்ணது இல்லைங்க. நல்ல மனுஷன் தான். அவரை நான் அப்படி கஷ்டப்பட்டு உங்களை நான் கேட்பேன். சரி நான் இனிமே கஷ்டப்பட்டு. ஓகே. அடுத்த படத்துல நீங்க டச் அப் கேர்ள் ஆனீங்கன்னா நீங்க எந்த ஹீரோவுக்கு இல்ல எந்த ஹீரோயினுக்கு டச் அப் கேர்ளா இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்படுவீங்க? ரேபிட் ஃபயர் டக்கு டக்குன்னு சொல்லணும். டக்குன்னு அதெல்லாம் சொல்லல முன்னாடியே சொல்லணும். ரேபிட் ஃபயர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது ரேபிட் ஃபயர்னா. ஓகேங்க சொல்லுங்க. என்ன இன்னொரு தடவை கேளுங்க. இதான் நம்ம உங்க டக்கு. ஓகே அடுத்த படத்துல ஓகே அடுத்ததா நீங்க டச் அப் கேர்ளா நடிக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க ஒரு படத்துல. எந்த ஹீரோக்கு இல்ல எந்த ஹீரோயினுக்கு நீங்க டச் அப் கேர்ளா நடிக்கணும்னு ஆசை? ஹீரோக்கு ஹீரோ ஏதாவது ஒன்னு சொல்லணும். ரெண்டுமே சொல்லுங்க. ஒரு ஹீரோ இல்ல ஹீரோயின் உங்க இஷ்டம். சரி ஓகே விடுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு சுலபமா கேக்குறேன். இது தமிழ்ல தான் சொல்லணுமா? ஓ ஹாலிவுட்ல சொல்றீங்களா நீங்க? இல்ல இது சரி ஓகே உங்க இஷ்டத்துக்கு சொல்லுங்க. ஹீரோவா ஹீரோயினா? ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின். எனக்கே புரிஞ்சிருச்சு கேள்வி. ஓகே ஹீரோனா தனுஷ் சார். ஹீரோயினா நயன்தாரா மேம். ஓகே ஃபைன். கீர்த்திக்கு எது ரொம்ப கஷ்டம்?
விஜய் சார் கூட டான்ஸ் ஆடுறதா, தனுஷ் சாரோட ஆக்டிங் பண்றதா? தனுஷ் சாரோட ஆக்டிங் பண்ணிட்டேன். அது ஆக்டிங்கான்னு எனக்கு தெரில. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடிச்சிருக்கேன். விஜய் சாரோட இனிமே தான் ஆடணும். அதனால எனக்கு தெரில. இன்ன வரைக்கும் நீங்க அதுதான் சாங் எனக்கு தெரிஞ்சு. சீக்வென்ஸ் எதுவும் பண்ணலையா? இல்லை, இனிமே தான் ஒன்று வருது. அதுதான் வெறித்தனமான ரசிகர்களுங்க, வெறித்தனமான ரசிகர்கள் அவரோட டான்ஸுக்கு. ஓகே, ஏதாவது ஒரு லைன் சொன்னீங்கன்னா ஒரு பாட்டுல அவர் என்ன ஸ்டெப் போட்டாருன்னு அப்படியே நாங்க வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி மனப்பாடமா வாயிலே நானே சொல்லுவோம். சொல்கிறேன், விஜய் சாரோட டான்ஸ் ஆடுறது தான் கஷ்டம். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்ஸர். சார் கூட டான்ஸ் ஆடுறது தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த டைட்டில்ஸ் யார் யாருக்கு கொடுப்பீங்க? ஆக்ட்ரஸ்க்கு, ஹீரோயின்ஸ்க்கு, ஓகேங்களா? எனி ஃபீமேல் லீட்ஸ்க்கு. பியூட்டிஃபுல் ஃபேஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ். ஆப்ஷன்ஸ்லாம் இல்லையா? நீங்களே கொடுக்கலாம். நானே தான் கொடுக்கணும். ஓகே ஓகே. இது உங்களோட கடை. ஹன்சிகா, ஓகே. கிளாமரஸ் டால், நயன்தாரா. பெஸ்ட் ஸ்கின். பெஸ்ட் ஸ்கின் நான் தொட்டு பார்த்ததில்ல, எனக்கு தெரில. பார்த்தா தெரியாதா? தொட்டு பார்க்க வேண்டாங்க, அவங்கள மேக்கப் இல்லாம இப்படி கண்ணால பார்த்தாலே போதும். அது எல்லாரும் ஒரே மாதிரி தானே. ஓகே, சமந்தா. ஓகே ஃபைன். எந்த இண்டஸ்ட்ரியில மேக்ஸிமம் ஹீரோஸ் அழகா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழா, தெலுங்கா, மலையாளமா? ஆப்ஷனுக்குள்ள பதில் சொல்லுங்க. ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இதுக்கு மட்டும் ஏன் ஆப்ஷன்? மற்ற கேள்விக்கெல்லாம் ஆப்ஷனே இல்லை. எனக்கு என்ன இஷ்டமோ அதுக்கு மட்டும் ஆப்ஷன் கொடுப்பாங்க. தேவையானதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. கேள்வி கேட்கறது அவங்க வேலை, பதில் சொல்றது தான் அவங்க வேலை. அது எப்பவுமே அப்படி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல சார். நம்ம ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். மலையாளம். மலையாளம், ஓகே. நீங்க ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தா உங்களை பத்தி நீங்களே என்ன காசிப் எழுதணும்னு நினைப்பீங்க? காசிப் என்ன எழுதணும் எனக்கு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட காசிப்பை பற்றி ஒன்று பயங்கரமாக சிரிச்சிருக்கேன்னா அது எனக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் ஆன காசிப்பை பற்றி தான். இத கலப்பி விட்டது யாரு? சதீஷா தான் இருக்கும். அதுக்கு 1000 ரூபாய் நடுவுல என்கிட்ட கடன் வாங்கினாரு. 1000 ரூபாய். என்ன திடீர்னு உங்களுக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது பிரதர் அப்படின்னு கேட்டேன். இல்ல சிஸ்டர், ஒரு ஜெர்னலிஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாரு. அது கண்டுபிடிச்சிட்டா அது அவரே தான் கலப்பி இருக்கிறாரு. அது கிளப்பிட்டு 100%. அவர் போன்ல காட்டினாரா இந்த காசிப்பை, இல்ல அவரே வந்து சொன்னாரா? இல்லை, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் அனுப்பிச்சதும் அவர் தான். ஆக்சுவலாக அவரே உட்கார்ந்து டைப் பண்ணுவாரு. அப்புறம் அவரே போன் இந்த மாதிரி எடுப்பாரு, பிரிண்ட் அவுட். அப்புறம் அதே போட்டோ எடுப்பாரு. அந்த மனுஷனை மட்டும் நம்பி அதை ஃபர்ஸ்ட் அவர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த மெசேஜ் எங்கள் அம்மா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடி எங்கள் அம்மா மெசேஜ் பண்ணி. அச்சோ, என்ன மாதிரி எல்லாம் அந்த பயப்புல விஷம் 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 ஓட்டு கொட்டணும். ஒரு நாள் மாட்டுவீரு. ஓகே, திடீர்னு உங்களுக்கு கும்ஃபு, கராத்தே பவர்லாம் வந்துருச்சுன்னா யாரை ஃபர்ஸ்ட் அடிச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க? எங்கள் அப்பா. அடங்க அப்பா, நீங்களாமா அப்பா? அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களைய நம்பி ஏமாற வச்சீங்க. ஓகே, அடுத்த படத்துல நீங்க 20 kg வெயிட் போடணும்னு ஒருத்தர் சொல்றாங்க. 20 kg வெயிட் லூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க எந்த ஆஃபரை சூஸ் பண்ணுவீங்க? 20 kg வெயிட் போடுறது தான். வெயிட் போடுறது தான். ஓகே, ஒரு ஃபேஷன் டிசைனரா சொல்லுங்க. ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் இது ரெண்டுல பெஸ்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோயின் யாருன்னு? ஏன்னா நீங்க ஃபேஷன் டிசைனிங் தான் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? கரெக்டா? ஆன் ஸ்க்ரீன் ஐ லைக் நயன் மேம். அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஐ லைக் தீபிகா. படுகோன். எஸ். ஓகே ஃபைன். உங்களோட ரேபிட் ஃபயர் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியா கேட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு. இதை போய் நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்க, பரவாயில்ல விடுங்க சார். இப்போ உங்களோட ரேபிட் ஃபயர். நீங்க நடிச்ச ஒரு படத்துல உங்க படத்தோட கேரக்டராவே நீங்க ஃபுல் லைஃப் வாழணும்னா எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? இது ரொம்ப கஷ்டம் ஆன்சர் பண்றது. இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन தான் சார். கரெக்ட். திருவிளையாடல ஆரம்பம். ஓ, அவன் ஜாலியாவே இருப்பான். ஸோ அது பெட்டர்ல. மற்றதெல்லாம் சைக்கோ, மென்டல், பைபோலார்னு இருக்கும். பைபோலார் மட்டும் அதுக்கு இது பெட்டர்ல. அவன் ரொம்ப ஹாப்பியாவே இருப்பான் எப்பயும். ஸோ ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் திரு. ஓகே, சம்பளமே வாங்காம ஒரு படத்துல நடிக்கணும்னா எந்த டைரக்டரோட படத்துல நடிக்க ஓகே சொல்வீங்க? அது எந்த டைரக்டர்? வெற்றிமாறன், வெற்றி. செல்வராகவன். செல்வா சார், ரெண்டு பேருமே. ஓகே, விஜய் டிவில உங்களுக்கு ஒரு 1 hour ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா நீங்க எந்த ஷோ பண்ணுவீங்க? காஃபி வித் டிடி. நீங்க பண்றது அதான் பேர் மாத்திக்கணும். ஓ, காஃபி வித் டி. காஃபி வித் டி, ஒரே ஒரு டி. ஒரே ஒரு டி. ஓகே, நான் அதுக்கப்புறம் சிங்கிள் டீ கூட வழி இல்லாம போறேன். அதுக்கப்புறம் நம்மள யாரும் கூப்பிட மாட்டாங்க. இந்த क्वेश्चनே அடிக்கிறேன் இந்த இன்டர்வியூல இருந்து. அத ஓகே,
நீங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. இவருக்கு என் வாய்ஸ் கொடுத்தா செம்மையா இருக்கும்னு நீங்க யாருக்காவது நினைச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஹீரோ? அஜித் சார். அஜித் சார். விஐபியில் ரகுவரனை ஹீரோவா பார்த்தோம். பட் ஹீரோ தனுஷ் அவர்களை எப்பயாவது வில்லனா பார்க்க முடியுமா? ஹார்ட்கோர் வில்லன். சீக்கிரம் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். நீங்க வந்து என்னோட ஷோல சொன்னது எல்லாமே நடந்திருக்கு தெரியுங்களா சார்? உண்மைதான் சொல்கிறேன். ஆமா. ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நாங்க வந்து சொன்னோம், நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அண்ட் நீங்க நேஷனல் அவார்ட் வாங்கிட்டப்பதான் யூ ஹேட் கம். அந்த ஷோல நம்ம வந்து கேட்டிருந்தேன், நீங்க வந்துட்டு எப்ப சார் ஹாலிவுட் போக போறீங்க, அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது பார்க்கலாமா? ப்ளீஸ் ப்ளே பண்ணுங்க. கார்த்திகேயன் வெங்கடேசன் கேட்டிருக்காரு, எப்போ ஹாலிவுட் என்ட்ரி சார்? ஹாலிவுட் என்ட்ரி அது இன்னும் இப்படி போய் நேராக போய் லெஃப்ட்ல திரும்பினா இருக்குங்கிற மாதிரி. சார் நீங்க தானே சொன்னீங்க எதுவுமே தூரம் கிடையாது. லைக் ஐ செட் எஸ், கொஞ்ச நாள் முன்னாடி நேஷனல் அவார்டுன்னு சொன்னாலும் சிரிக்க தான் செஞ்சிருப்பாங்க, பாலிவுட் சொன்னாலும் சிரிக்க தான் செஞ்சிருப்பாங்க. இப்போ ஹாலிவுட் சொல்லும்போது எனக்கே சிரிப்பு தான் வருது. இட்ஸ் பின் ஆஃபர்ட். எனக்கு ஒரு பிரிட்டன் ஃபிலிம் அண்ட் ஒரு ஸ்பானிஷ் ஃபிலிம் ஓகே அண்ட் ஒன் ஹாலிவுட் ஃபிலிம், மூணுமே வந்து பின் ஆஃபர்ட். ஸோ அது நான் வேணும்னா நம்ம பண்ணியிருக்கலாம், அந்த டைமில் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் அந்த டைமில் வந்து எனக்கு இங்கே இருந்த கமிட்மெண்ட்ஸோட ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் அந்த 3 ஸ்கிரிப்ட்டுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் ஃபர்தராக நான் லிமிட்டட் ஃபிலிம்ஸ் இங்கே பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர் இருந்தால் ஐ மைட் டூ. ஐ எம் நாட் வெரி ஷுர் how much it's possible, but I know it's not impossible. And it's happened! எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா சார்? நீங்க வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருப்பீங்க, நான் வந்து அது ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் சொல்ல போறேன். சார் சொல்லுங்க சார், என்னையிலேருந்து ஷூட்டிங் போறீங்க? அதுக்கு ஜான்வரியிலேருந்து. அது என்ன சார், நீங்க உங்க படங்கள்ல தான் பெரிய பெரிய டயலாக் சொல்லுவீங்க, அந்த படத்தோட டைட்டிலே பெரிய ஒரு டயலாக் மாதிரி இருக்கு. அது ஆக்சுவலாக ஒரு நாவல், பெஸ்ட் செல்லிங் நாவல், அது பெரிய ஹிட் நாவல். அது வந்தது அந்த டைரக்டர் வந்து அவங்க என்னை அப்ரோச் பண்ண விதம் தான் எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு வந்து நிறையா பேர் அனுப்பிச்சிருக்காங்க இங்கேருந்து. பட் இங்கே இருந்த காஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் மனசில் ஒருத்தர் இருக்கார், பட் நாங்கள் யாருன்னு சொல்லலை, உங்களுக்கு ஒரு 10 ஆக்டர்ஸோட ஃபிலிம்ஸ் அனுப்புகிறோம், நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஆனால் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அவர் தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன மைண்டில் வச்சு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அந்த 10 ஆக்டர்ஸ் ஃபில்மும் பார்த்துட்டு அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைரக்டர் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்து நான் அன்றைக்கி நடித்த படம் வரைக்கும் எல்லா படமும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஷி அப்ரோச் மீ. மீட்டிங் வந்து லண்டனில் நடந்தது மீட்டிங். அவங்க சொன்னது ஒன்று தான், நீ இந்த படம் பண்ணுறேங்கிறத தவிர வேறு எதை பற்றி நீ பேச நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படி தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஐ கான்ட் இமேஜின் எனிபடி எல்ஸ் அதர் தென் யூ ஃபார் திஸ் கேரக்டர், யூ ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னாங்க. எனக்கு அவங்களோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சது. அண்ட் நான் அந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் தான் அதை படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு போனேன். டைமே இல்லை அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனேன். அண்ட் இட் வாஸ் அகெயின் லைக் டெய்லர் மேட் ஃபார்ம், எனக்குனே பண்ண ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்து நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். என்னோட ஜோனில் இருந்தது அது. வெரி ஹாப்பி. லைக் அப்போ சொன்ன மாதிரி தான், உங்கள் வாய் முகூர்த்தமாக இருக்கட்டும் இல்லை அது என் வாய் முகூர்த்தமாகவே கூட இருக்கட்டும், நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாமே நம்ம ஒரு விஷயம் நாளைக்கு நான் இந்த அவார்ட் வாங்கணும்னு சொல்லும்போது சிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்காக 10 வருஷமாவோ 5 வருஷமாவோ உழைச்சி நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றோம்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இது அடுத்து இருக்கிற வர யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா பேர் சிரிக்கலாம், அவங்க ட்ரீம்ஸை பார்த்து கிண்டல் பண்ணலாம், நம்ம லுக்ஸை பார்த்து பண்ணலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இவன் டைம் வேஸ்ட் பண்ணுறான்னு கூட சொல்லலாம். ரஜினி சார் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், காது கேட்காத, அது ஒரு கதை, அந்த கதையை நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது இப்போது, காது கேட்காத தவளையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பார். ஆமாம், நம்ம அப்படியே யார் பேசுகிறதும் நம்ம காதில் கேட்கவே கூடாது, நம்ம டார்கெட்டை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுதான், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள். இது ஏதோ பெருசாக சாதிச்சுட்டு பேசணும்னு பேசலை, நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வரை யங்ஸ்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் கோ ஸ்ட்ரைட். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, யார் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சச்சினுக்கு ஆந்தம்னு ஒன்று பண்ணீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆந்தம் பண்ணணும்னா என்ன ஒரு டாபிக் வச்சு ஒரு ஆந்தம் பண்ணுவீங்க? மதர். அம்மா. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க சார் கவர்மெண்ட்லேருந்து. தனுஷ் அடுத்த 1 ஹவருக்கு நீங்கள் யாரை வேணாப்பட்டு அடிக்கலாம், செம்மையாக மொத்தலாம், ஆனால் உங்கள் மேலே கேஸே ஆகுது சார், கவலைப்படுங்க, கொலை பண்ண கூட கேஸ் ஆகுது சார் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கபார்னு யாருக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இருக்கே சிரிக்கிறத.
1 hour பத்தாது. 1 hour பத்தாது, இன்னொரு 2 மணி நேரம் கொடுங்கன்னு கேட்பேன். இதுக்கு மேல இதை நோண்டி நோண்டி கேட்டா அந்த 1 hour லிஸ்ட்ல நாமளும் சேர்ந்துப்போம். ஆனா டக்குன்னு என்ன பண்ணுவோம், வாவ் சார் ரேபிட் ஃபயர் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி சார் நம்ம ஹாப்பி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோவப்படுவேன். 2006 வரைக்கும் என்னை ஹேண்டில் பண்ணவே எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க, ரொம்ப அக்ரெசிவ். 2006 யாத்ரா பிறந்தோன்னா நான் ரொம்ப காம் டவுன் ஆகிட்டேன். ரொம்ப சுத்தமாக கோவமே வராது, யார் வேணால் எவ்வளோ வேணால் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மள ஒருத்தவங்க கோவப்படுத்துறாங்கன்னா நம்மளையே பட் ஓகே, கடவுள் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, டக்குன்னு மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால நான் 1 hourல வச்சா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், அடிக்க மாட்டேன், மன்னிச்சு விட்ருவேன். நினைச்சிட்றீங்க 1 hourல. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக மன்னிச்சு விட்டேன் அந்த மாதிரி. ஓகே சார், ஸோ இதோட நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. வெல்கம் பேக். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் அண்ட் எஸ் ஆர் நோ கேட்கலாம். இளையராஜா சாரோட பெரிய ரசிகன் நீங்கன்னு சொல்றீங்க, அவருடைய 400வது படம் என்ன சொல்லுங்க பாப்போம். நாயகன். அதுல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க. அதுக்கு தான் இந்த கேள்வியை நீங்க திருச்சிங்க. நிஜமாய் பாடணுமா? இல்ல உங்களுக்கு வேணா பாடுங்க சார், கஷ்டமானா வேணாம். தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ, வளரும் பிறையேன் தேயாதே இனியும் அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே, தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரே யார் அடிச்சாரோ. ஓ வெரி ஸ்வீட், சூப்பரா இருந்ததுல, சூப்பரா இருந்தது கேக்க. ஓகே ஆமா, சார், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. இந்த நான் சொல்ற வரிகள் எந்த பாட்டுல வந்ததுன்னு சொல்லுங்க. காலமெனும் வீரனிடம் என் கொடியை நான் இழந்தேன். இது மாயநதி. ஓகே. நான் லூப்ல கேட்டிருக்கேன் டெய்லி அந்த சாங். இப்போ ரீசெண்டா நான் ரிப்பீட் மோட்ல கேட்குற சாங். சூப்பர்ல. ஒன் ஆஃப் ஜெனுவின் மெலடிஸ் ஐ ஹவ் ஹர்ட். பிரில்லியன்ட். ஓகே, fill in the blanks. உங்களோட ஒரு டயலாக் சொல்றேன். ஸோ அதுக்கு உங்க ஆப்போசிட்ல இருந்தவங்க என்ன ஆன்சர் சொன்னாங்க, அந்த படத்துல அந்த என்ன டயலாக சொன்னாங்கன்னு நீங்க சொல்லணும். ஐயோ, நீ ஏன் இப்படி நினைக்கிற, உனக்கு என்ன பைல்ஸா? அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணுவார்? ஞாபகம் இருக்கு சார், இது படிக்காதவன் விவேக் சார் சொல்லுவாரு. இல்ல ஸ்டைல்ஸ். ஓகே, அவ்வளவுதான். ஸ்கூல்ல அடிதடி பண்ணிருக்கீங்களா? பெரிய ரவுடியா பாம இருக்கீங்க போல. ஆமாவா சார்? ஐயோ. ஓகே, எப்பயாவது 3 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போயிருக்கீங்களா? ஸ்கூலுக்கே நான் டெய்லி 7 கிலோமீட்டர் நடந்துட்டு திரும்பி வருவேன் சின்ன வயசுல. இப்போ ரீசெண்டா எப்பயாவது நடந்திருக்கீங்களா? கௌதம் படத்துல என்ன ஓட விட்டாங்க, ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடி இருப்பேன். நான் நிறைய நடந்தேன். ஒரு நாள் ஃபுல்லா உங்க வைஃப்க்கு பதிலா உங்க குழந்தைகளை நீங்க கவனிச்சிருந்திருக்கீங்க. 2 மாசம். கீர்த்தி ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஓகே. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அதிக பேர் விஷ் பண்ணி அன்பு தொல்லை தாங்க முடியாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ கொடுத்தாலும் சலிக்கு, அதை கேட்டுட்டே இருப்பேன். ஓகே. படத்துல நிறைய ரிஸ்கான ஸ்டன்ட்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, மறையாத காயம் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? ஓகே. நீங்க குண்டா இருந்திருந்தா உங்க மூவி கேரியர்ல அது இன்னும் சக்சஸை கொண்டு வந்து கொடுத்துருக்குமா? ஓகே. தப்பா கால் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுங்க, தப்பா கால் ஐயோ இவருக்கு ஃபோன் பண்ணுவேன்னு நினைக்கிறோம், அவங்க எடுத்துனாங்க, அப்பா சார் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுங்கிற மாதிரி பேசி சமாளிச்சிருக்கீங்களா? அது யாருன்னு நம்ம கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம ஷூட்டிங்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? 7 நாள் தூங்காம கண்டினியூஸா ஒர்க் பண்ணியிருக்கேன். கேரவன்ல தான் தங்கியிருப்பேன். வீட்டுக்கே போக மாட்டீங்க? என்ன ஷூட்டிங் சார்? அப்போ நான் ஆக்சுவலாக அந்த வருஷம் 5 படம் நடித்தேன். ஸ்டுடியோவில் ஷூட்டிங் 2மே. மார்னிங் 9 to 6 ஒரு படம், 6 to அகைன் 3:30-4 வரைக்கும் ஒரு படம் போகும். அந்த 4 o'clock அந்த 4 o'clock to ஒரு 7 தான் நமக்கு ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம குளிச்சு ரெடி ஆகி அடுத்த இருக்க காஸ்டியூம் எல்லாம் செட் பண்ணி ரெடி ஆனால் மறுபடியும் இப்படியே கண்டினியூஸாக 7 days பண்ணோம். ஒரே ஸ்டுடியோ ஒரே கேரா. வா.
ஓகே சோ உங்களுடைய எஸ்ஆனோ முடிஞ்சது. கீர்த்தி நீங்க பாத்துக்கிட்டீங்க இல்லையா? எந்த டவுட்ஸ் ஆவது இருக்கா இந்த சிலபஸ்ல உங்களுக்கு? தெரியல, நீங்க கேட்டாதான் தெரியும். லிப் லாக் கிளாமர் ரோல்ஸ்க்கு உங்களோட பதில்? பேய் படம் பார்த்து பயந்து தூங்காம இருந்திருக்கீங்களா? என்னம்மா இவ்வளவு எனக்கு அசால்ட்டா பேய் படம் ரொம்ப பிடிக்கும். நான் நைட்டே போய் பார்ப்பேன். ஓ, டிக்கெட் எடுத்து பார்ப்பேன். பேய் பாப்பீங்களா? ஓகே. நான் நைட்டு நாயை கூட பார்க்க மாட்டேன். அதை பார்த்தாலே எனக்கு பயம். Okay. உங்ககிட்ட ஒரு காசிப் சொன்னா அது உங்ககிட்ட இருக்குமா? இல்ல காலையில எழுந்திரிக்குமா பேக்கரியை டெவலப் பண்ணதுல இருந்து பன் வேணும் பிரெட் வேணும் உங்க அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்குறாங்க அந்த மாதிரி ஆயிடுமா? நான் காசிப்பே கேட்க மாட்டேன். நீங்களும் கேட்க மாட்டீங்க, வெளியே சொல்ல சொல்ல மாட்டேன். வெரி குட் கேர்ள். தங்கம் தங்கம். ஓகே. கரப்பாம்பூச்சி பல்லிக்கெல்லாம் சில பேர் அலர்ஜியா இருக்குமே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பார்த்தா அலர்ஜி இருக்கா? பள்ளி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஓவர் ஆக்டிங் இல்ல ஓவர் மேக்கப்னு யாராச்சும் உங்களை கலாச்சிருக்காங்களா? கமெண்ட் அடிச்சு கலாச்சிருக்காங்களா? படத்துல வர மாதிரி ரியல் லைஃப்ல மழையில ஆட்டம் போட்டிருக்கீங்களா? என்னங்க கேரளால இருந்திருக்கீங்கன்னு சொல்லு. மலையில ஆட்டம் போட்டது இல்லையா? ஆட்டம் போட்டது இல்ல. ஆட்டம் போட்டதுன்னா அவங்க என்ன கோரியோகிராஃப் டான்ஸா கேக்குறாங்க? சும்மா குதிக்கிறது ஓடுறது அந்த மாதிரி. மழை பட ஸ்ரீயமை அது விளையாடி அந்த மாதிரி பண்ணது இல்ல. ஆட்டம்னா நான் அதான் ஓ, அது நினைச்சு- நினைச்சேன். அந்த அப்படி இல்ல ரேஞ்சுக்கு ஃபுல்லா மண்ல புரண்டுறது ஃபுல்லா ரவுடிசப்பட்டது அந்த மாதிரி கேட்டது. ஓகே. கீழே கிடந்த காசை யாருக்கும் தெரியாம டப்பு கபால் நான் பேஸ் பண்ணிருக்கீங்களா இன்னைக்காவது? எஸ்ஸா? ஓகே. உங்க அம்மா தமிழ்ல மேனகான்னு பேர்ல அதுக்கு நடிச்ச தேவை 2 படம் பேர் சொல்லுங்க. அது வேண்டாம். நடிச்சிருக்காங்களா? தெரியல. தெரியலையா? நெட்ரிகான் இல்ல? ஆமா. ஒண்ணு நெட்ரிகான், ஓகே. நிஜங்கள். ஓகே ஓகே. நான் தெரிஞ்ச மாதிரி சொல்லவா? இன்னொரு தடவை. எடுத்துங்க. ஓகே, தெரிஞ்ச மாதிரி சொல்லு. இல்ல இல்ல, இது அம்மாவை பத்தி. பாவம், அம்மா வருத்தப்படுவாங்க. ஃபீல் பண்ணுவாங்க. சரி ஓகே. அப்போ ஓகே. அப்பா சென்டிமெண்ட்ல தாக்கிங்க. ஓகே. ஓகே. உங்க அம்மா தமிழ்ல மேனகாங்கிற பேர்ல நடிச்ச 2 படம் பேர் சொல்லுங்க. நெட்ரிகான், அப்புறம் நிஜங்கள். ஓ, எவ்வளவு நாலேஜ் உங்களுக்கு. எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். ஓகே. தனுஷ் சார் வந்து கேபி கருப்புன்னு நடிச்ச படம் பேர் என்ன சொல்லுங்க? அவரோட கேரக்டர் பேர் கேபி கருப்பு. தெரியலையே சார். சார் ஒரே லைஃப் லைன் யூஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ சார். பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? உனக்கு என்னதான் வேணும் உனக்கு? வாட்ஸ் யுவர் நேம்? ஆடுகளம். ஓகே ஓகே ஓகே. ஓகே. நெட்ரிகன் படத்துல அம்மாவும் ரஜினி சாரும் நடிச்ச படத்தோட அந்த ஹிட் சாங் ஒன்று இருக்கு. அது ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க பாப்போம். ராமன் மோகனா. அப்புறம் ஜானகி மந்திர். வெரி குட். இது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சுல உங்களுக்கு இந்த கடைசி. இல்ல இல்ல, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ரொம்ப ஐ திங்க் அவங்க உங்களோட ஃபேன்ஸ் நினைக்கிறேன் எழுதின பசங்க ரொம்ப ஈஸியா எழுதி கொடுத்துருக்காங்க. எனிவேஸ், இதோட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு என்ன நான் சொல்ல போறேன்னா, நம்மளோட ஷோ முடிஞ்சிருச்சு. ஜாலியா போய் உங்க லைஃபை என்ஜாய் பண்ணலாம். எவ்வளவு சோகங்களை பார்த்த நீங்க இன்னைக்கு இந்த ஒரு சோகத்தையும் பார்த்துருக்கீங்க, இந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கியிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, டிடிஓ டைம் ஸ்பெண்ட் பண்றது இஸ் ஆல்வேஸ் ஃபன். We had a blast. Thank you sir, thank you so much. And Kirti, how much did you enjoy சொல்லுங்க? நிறையவே, பிகாஸ் எனக்கு இது எல்லாமே புதுசு. நான் உங்கள் ஷோக்கு ஃபஸ்ட் டைம் வரேன், அதுவும் தொடரியோட பாட்டாக வரேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தனுஷ் சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூவில் வந்து உட்காடுறேன். அப்படியா? ஸோ ஐ திங்க் நைஸ். ஸோ நைஸ். ஸோ தனுஷ் சார் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது சம்திங் யாருமே பண்ணாத, ஈஸியாக பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் அக்காம்ப்ளிஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுட்டு குவாய்ட்டை வந்து உட்காந்துருப்பீங்க. அதே மாதிரி தான் என்னுடைய அடுத்த வாட்டி என்னுடைய நிகழ்ச்சியில் நான் உங்களை பார்க்கும்போது இன்னொரு ஸ்டன்னிங்கான விஷயத்த நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் அக்காம்ப்ளிஷ் பண்ணிவிட்டு இங்கே வரணும்னு என்னுடைய மனமாக நான் வாழ்த்துக்களை நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். ஐ ரியலி விஷ் ஒன்லி த பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் யூ நோ தட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கும் கீர்த்தி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த டே யூ என்டர் நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணோம் ஒரு ஹீரோயின் வந்துட்டாங்க. சார் கூட சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சூப்பர் ஹீரோயின். நீங்கள் உங்களோட ரைட் பாத்தில் அப்படியே போயிட்டே இருக்கீங்க, அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி யூ ஷுட் கீப் க்ரோயிங். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வண்டர்ஃபுல் அண்ட் கீப் க்ரோயிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பிஃபோர் வி டேக் லீவ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மட்டும் கொடுத்துட்றேன். நரசூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கீர்த்தி, உங்களுக்கும் நரசூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ வெரி மச்.